வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் சினிபூத்தில் உங்களுக்காகவே சினிமா பற்றின பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாருமே இந்த தெலுங்கு சினிமா பார்த்து இப்போ வரைக்கும் உயர்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா வரிசையாக அவங்க படம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில படங்கள் ஹிட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. தெலுங்குலாம் சும்மா நினச்சிக்காதீங்கப்பா, நாங்கள் கன்னடத்துக்கும் டஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃபோக்கஸ்டாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் அப்படின்றதெல்லாம் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இந்த தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இவங்கெல்லாம் போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மட்டும் அப்படியே கிராஜுவலாக ஏறிக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. ஸ்ரீகாந்த் ஒடேலாவுடைய இயக்கத்தில் நானியோடைய நடிப்பில் அடுத்ததாக வரப்போது ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தசரா அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இவங்களுடைய கூட்டணியில் ஒரு படம் ஹிட்டு. அதனால் மறுபடியும் தி பேரடைஸ் அப்படின்ற படத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலைகள்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்ரீகாந்த் ஒடேலாவுடைய அடுத்த திரைப்படம் யாரோட அப்படின்னு பார்த்தா சிரஞ்சீவி கவுர் தான் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் நானி ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்படிலாம் இருக்கும்போது கூட எந்த ஹீரோயினை போடலாம்ப்பா அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கும் போல. தெலுங்குலேயே சர்ச் பண்ணியிருக்காங்க, முடிச்சு தமிழுக்கு வந்திருக்காங்க. போதும்ப்பா, வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு அலாசிருக்காங்க. அப்போது நம்ம ஏன் பாலிவுட் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பாலிவுட் நடிகையோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மும் ஆயிடுவாங்களாம். சரி, யார் தான் அந்த பாலிவுட் நடிகை அப்படின்னு கேட்டால் ராணி முகர்ஜி கூட தான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே தான், அவங்களும் ஓகே நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சரின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க ஸ்கெடியூலை பார்க்கணும் இல்லையா? அதனால் சிரஞ்சீவி கவுருக்கு ஜோடியாக ராணி முகர்ஜி நடிக்க போகிறாங்களா அப்படின்றது ஓரளவுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடந்தாலே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, அதில் சந்தேகமே கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, நானியோடைய படம் தானே, எப்படி அந்த படம்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்ததில் கை வைப்பாங்க. ஆனால் சைமல்டேனியஸாக அது முடிச்சதும் அது டேக் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் போல். அதனால தான் ரெண்டு வேலைகளையுமே ஒன்றா பார்த்துட்டு இருக்காங்க. பா விஜயோடைய இயக்கத்தில் ஜீவா ராஷிகண்ணாவுடைய நடிப்பில் அகத்தியா அப்படின்ற படம் வரக்கூடிய 28ஆம் தேதி ரிலீஸ்க்கு காத்திருக்கு. ஸோ இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் ராஷிகண்ணா அண்ட் நம்ம ஜீவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. அதில் முக்கியமாக ராஷிகண்ணா சொன்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ செம வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்னன்னா ஆல்ரெடி அரண்மனை 3-4 நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அதையும் அவங்க சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்களாம். பொதுவாகவே ஹாரர் ஜர்னர் அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் யார் ஹாரர் சப்ஜெக்ட் கொடுத்தாலும் தனி டைம் ஒதுக்கி கேட்பாங்க. அந்தளவுக்கு அந்த படங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் தொடர்ச்சி அவங்க வந்து நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆனால் பெருசாக நம்ம ஒன்றும் பண்ண முடியலையேப்பா அப்படின்ற ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருக்கான். ஏன்னா அவங்க ஹாலிவுட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களாம். அதற்கான சரியான வாய்ப்புக்கு காத்திருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அதனால் ராஷிகண்ணாவுக்கு இருக்கக்கூடிய ஆசை வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ராஷிகண்ணாவுமே வரிசையாக நிறைய தமிழ் படங்களையும் புக் ஆயிருக்காங்க, தெலுங்கு படத்துலையும் புக் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கே சரியாக இருக்கும் டைமு. இது முடிச்சுட்டு அடுத்தபடியாக கண்டிப்பாக ஹாலிவுட்டோடைய அழைப்பு அவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அஸ்வந்த் மாரிமுத்தோடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் டிராகன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. இது அனுபமாலாம் நடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நல்ல வசூல் கொடுக்கும்பா அப்படின்ற மாதிரி நம்புறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா லவ் டுடே படத்துக்கு அப்புறமா பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனாக நடிச்சிருக்கிற படம். அஸ்வந்த் மாரிமுத்துமே இந்த படத்து மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. ஆனால் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க போது டப்புன்னு அமீர் கானை மீட் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் ஒரு சிறப்பான விஷயம். அமீர் கான் இந்த படம் பார்த்துட்டு பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை பிரதீப்புக்கு சொன்னதாகவும் சொல்கிறாங்க. ஸோ பிரதீப்மே அதெல்லாம் கேட்டு வந்துட்டு அவர் பூரி படைஞ்சு உடனே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோவை எக்ஸ் தளத்தில் போட்டுட்டு அதுக்கு இதனால வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால் நீங்கள் சொன்னது எல்லாமே வேத வாக்கு சார் அப்படின்ற மாதிரிலாம் அவர் போட்டிருக்கிறது இப்போ செம ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக இவங்க ரெண்டு பேர் பேசினாங்கன்னா அடுத்த கட்டத்தை பற்றி பேசாமல் இருந்திருப்பாங்க. நமக்கே தெரியும் அமீர் கானுமே அடுத்த தமிழில் ஏதோ ஒரு படம் நல்லா பண்ணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மேபி அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம், ஃபியூச்சரில் அதுக்கான அப்டேட்டும் வரலாம். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அது முடிச்சதுக்கு அப்புறமா டெஃபினட்டாக அவர் கதாநாயகனாக ஒரு ஹிட் படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காரு. லவ் டுடே பார்த்து எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. அதனாலேயே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் பிரதீப் மேலே இருக்கும். அதனால கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணியில் அடுத்து ஏதாவது வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அனில் ரவிபுடியோடைய நடிப்பில் வெங்கடேஷ், மீனாட்சி சௌத்ரி, ஐஸ்வர்யா ராஜேஷோடைய நடிப்பில் சங்கராந்திக்கு வஸ்துநாம் அப்படின்ற படம் நம்ம பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுன்றது தெரியும். தெலுங்குல இந்த படம் என்ன மாதிரியான வசூல் அப்படின்ற மாதிரி 300 கோடி வசூலை இந்த படம் தூக்கி சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது இந்த படம் சங்கராந்திக்கு பெரிய வசூல் அடித்த ஒரு திரைப்படமாகவும் இந்த ஃபெஸ்டிவலில் தெலுங்கு சினிமாலே ரொம்ப கிராண்ட் ஆக்கின ஒரு படமாகவும் பார்க்கப்படுது. அண்ட் இந்த படத்தை அடுத்ததான் அஃபிஷியல் ரீமேக்காக ஒன்று ஹிந்தியில் பண்ணும் அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த படத்தில் அக்ஷய்குமார் தான் கதாநாயகனாக நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. ஏன்னா சங்கராந்திக்கு வஸ்துநாம் படம் செம்ம ஹிட்டு. அது அப்படியே பாலிவுட்டில் நம்ம பண்ணால் நல்லா இருக்குமேப்பா அப்படின்ற மாதிரி சொன்னது இல்லாமல் இது சங்கராந்தியாக தான் வச்சுருக்காங்களா இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் பேரை வைக்கிறாங்களான்னு தெரியல. என்ன வச்சா என்ன, இதில் கண்டிப்பாக அக்ஷய்குமார் நடிக்க போகிறாரு. அதனால் இந்த படம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அறிவழகனுடைய இயக்கத்தில் சப்தம் அப்படின்ற படம் ஆல்ரெடி 14 வருஷத்துக்கு முன்னாடி ஈரம் அப்படின்ற படத்தை கொடுத்தாங்க. என்ன ஒரு ஹிட்டுன்னு தெரியும். ஸோ ஆதி அறிவழகன் ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் மறுபடியும் சப்தம் அப்படின்ற ஒரு படம். அதில் தண்ணி வச்சு பயன்படுத்தலாம், அதில் நாங்கள் சத்தத்தை வச்சு பயன்படுத்தோம் அப்படின்ற மாதிரி இந்த கோஸ்ட் எல்லாத்தோட சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்களா, அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நபருடைய
கதையை மையமாக எடுத்துக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த சப்தம். இதோடைய ப்ரமோஷன் வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு. ஏன்னா படம் வரக்கூடிய 28ஆம் தேதி ரிலீஸ்க்கு காத்திருக்கு. ஹைதராபாத்தில் இதோடைய ப்ரமோஷனை வைக்கும்போது அங்கே நானி கெஸ்ட்டாக வந்திருக்காரு. ஆக்சுவலாக நானி சொன்னதை பார்த்து இந்த படத்து மேலே இன்னும் அதிக அளவில் ஈர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஈவன் தான் தெலுங்கு ரசிகர்களுமே இந்த படத்துக்காக காத்திருக்காங்க. ஏன்னா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தொழில்நுட்ப ரீதியாக இந்த படம் அடுத்த கிளாஸுக்கு போயிடுச்சுங்க. கம்பேரிட்டிவ்லி நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக இந்த படம் அடுத்த கிளாஸுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சூப்பரான திரைப்படத்தை மறுபடியும் அறிவழகன் கொடுத்துருக்காரு அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இன்னும் வரிசையாக நாங்கள் தண்ணியில் பயன்படுத்துவோம், சவுண்டில் பயன்படுத்துவோம், அடுத்து காற்றுல பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்றுக்கும் வருவாங்க போல். அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஓன் ஃப்ளேவர் அந்த படத்தில் இன்ஃபியூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக. எனிவேஸ் இந்த படம் 28ஆம் தேதி ரிலீஸு. காம்படிட்டராக நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனால் இந்த படம் தனியாக பேசும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Till then, this is bye from Vijay Sri. Take care.